அரசு மருத்துவமனையில் நுழைஞ்சு திமுக நிர்வாகி ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு மருத்துவமனையில் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் கையில மாவுக்கட்டோட சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சென்னையில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குமரேசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 16ஆம் தேதி மெடிக்கல் ஷாப்பில் பகுதி நேரமாக வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்த மாணவியை பின்தொடர்ந்தே வந்த அவர் மாணவியின் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்து கைதான குமரேசன் அந்த மாணவி தனது காதலியைப் போல இருந்ததால் மதுபோதையில் வீட்டிற்கு சென்று அத்துமீறியதாகவும் பிறகு தனது காதலி இல்லை என்பது தெரிந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்குள் அந்த மாணவி கூச்சலிட்டு கத்தியை எடுத்து மிரட்டியதால் தாழ்பாலிட்டு தப்பி சென்றதாக அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். கல்லூரி மாணவியின் மீது கை வைத்த குமரேசன் வழிக்கு விழுந்து அவரின் கை உடைந்ததாக கூறப்படும் நிலையில் கையில் மாவுக்கட்டுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். தனது மனைவி கிட்ட தகாத உறவு வச்சிருந்த நபரை நாயை விட்டு கடிக்க விட்ட கணவரை போலீசார் கைது செய்திருக்காங்க. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் மனைவிக்கு அதே பகுதியில் வசிக்கும் நாகார்ஜுனா என்பவருடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்திரசேகருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது சந்திரசேகர் தனது வீட்டில் வளர்த்து வரும் நாயை ஏவி நாகார்ஜுனாவை கடிக்க செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரசேகரை கைது செய்து பின்னர் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர்.